ஹாஸ்பிட்டல்ல இருந்த ஸ்டாஃபை விலை கொடுத்து வாங்கி தேவிங்கிற இந்த ஆர்டிஸ்டுக்கு லட்சங்கள்ல பணத்தை கொடுத்து லாயர் சாணக்கியா சாருக்கும் லட்சங்கள்ல ஃபீஸ் கொடுத்து இவங்களுக்கு வசதியா பொய்யான கட்டுக்கதைகளை உருவாக்கி இருக்காங்க. லக்கி பாப்பா இந்த தேவிங்கிற பார்வதியின் நாடகமான இவங்களுக்கு பிறந்த குழந்தை இல்ல. வேற ஒருத்தவங்களுக்கு பிறந்த குழந்தை. இவ யாருன்னு மித்ராவுடைய எஸ்டேட் மேனேஜர் பாஸ்கருக்கு மட்டும்தான் இது தெரியும். ஆனா அவரை காண்டாக்ட் பண்ண முடியல. ஐ திங்க் அவரையும் இந்த சரியூ தான் மிரட்டி இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. பிசினஸ்ல மித்ராவை தோற்கடிக்க முடியாம எமோஷனலா டவுன் பண்றதுக்காக தான் சரியூ இதை பிளான் பண்ணி இவ்வளவு டிராமா நடத்திருக்காங்க யுவர் ஆனர். அதனால லக்கி பாப்பாவை என்னோட கிளையண்ட் லக்ஷ்மி கிட்ட ஒப்படைக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். வெல்டன் மிஸ்டர் அர்ஜுன். உங்களுக்குள்ள ஒரு லாயர் அப்புறம் பிஸ்னஸ் மேன் மட்டும்தான் இருக்காருன்னு நினச்சேன். ஆனால் ஒரு நல்ல ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் கூட இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு சூப்பர் கட்டுக்கதையை உருவாக்கி சொல்லிட்டீங்க. இது கட்டுக்கதை இல்லை, இதுதான் உண்மை. எது உண்மை? சரியூ உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணது உண்மை இல்லையா? அவங்க பார்வதி இல்ல தேவிங்கிறது உண்மை இல்லையா? அவங்க அக்கௌண்ட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கிறது உண்மை இல்லையா? ஆமாம், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை மை லார்ட். எதிர்த்தரப்பு வக்கீல் அவருக்கு கிடைச்ச ஏதோ ஒரு தேவையில்லாத சாட்சியங்களை வச்சு அது இந்த கேஸை சுக்குநூறா உடைக்கிற ஆதாரம் இருக்கிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வாதாட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் சொன்ன விஷயம் சிலது உண்மைதான், ஆனால் எல்லாமே உண்மை இல்லை. என் கிளைண்ட் பேர் பார்வதி இல்லை தேவின்னு சொன்னார். அது உண்மைதான். பேங்க் அக்கவுண்ட்ல அவங்க பேரு தேவின்னு மட்டும்தான் இருக்கு. ஆனால் அவங்களோட முழு பேரு பார்வதி தேவி. அதுக்கு அந்த ஐடி கார்டு தான் ஆதாரம். அப்புறம் சரியூ மேடம் எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆனா அது மித்ரா மேல இருக்கிற பகையில இல்ல, பார்வதி மேல இருக்கிற பரிதாபத்துல. பார்வதிக்கும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஆனா அது மித்ரா மேல இருக்கிற பகையில இல்ல. அவங்களும் ஒரு பொண்ணுங்கிற காரணத்தினால.